என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவருக்கு உலகிற்கு வெளிச்சம் தர வேண்டும் என்ற பெரிய கனவு இருந்தது. இருண்ட இரவுகளை பார்த்தால் அவர், ஆஹா, இன்னும் பிரகாசமான வெளிச்சம் வேண்டும் என்று நினைப்பார். தாமஸ் பல கண்டுபிடிப்புகளை செய்தார். ஆனால் மின்சாரத்தால் எரியும் ஒரு நீண்டகால பல்ப் உருவாக்குவதுதான் அவருடைய மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவர் தன் உதவியாளர் வேலனுடன் இணைந்து பல நாட்கள் இரவுகள் ஆராய்ச்சி செய்தார். நூற்றுக்கணக்கான பொருட்களை சோதித்து பார்த்தார். இந்த கம்பி வேலை செய்யவில்லை என்பார் தாமஸ். அடுத்தது என்ன என்று வேலன் கேட்பார். அவர்கள் இருவரும் ஒருபோதும் சோர்வடையவில்லை. ஒரு நாள் மெல்லிய பருத்தி நூலை கார்பனாக்கி அதை ஒரு வெற்றிட கண்ணாடி குமிழிக்குள் வைத்தால் என்ன என்று தாமஸ் யோசித்தார். அவர் வேலனிடம், வேலன், இந்த நூலை கார்பனாக்குவோம் என்றார். வேலன் கவனமாக அந்த நூலை ஒரு சிறப்புச் சூளையில் வைத்து கார்பனாக மாற்றினார். தாமஸ் அந்த கார்பன் நூலை ஒரு கண்ணாடி குமிழிக்குள் கவனமாக பொருத்தினார். பிறகு காற்று உள்ளே போகாதவாறு குமிழியை மூடினார். மின்சாரத்தை இணைத்ததும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மெல்லிய ஒளிக்கீற்றுடன் அந்த கார்பன் நூல் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. நாம் கண்டுபிடித்துவிட்டோம், நாம் வெளிச்சத்தை கண்டுபிடித்துவிட்டோம் என்று தாமஸ் மகிழ்ச்சியில் கூவினார். வேலன் ஓடி வந்து அந்த அதிசயமான வெளிச்சத்தை பார்த்து வியந்தார். அந்த பல்ப் பல மணி நேரம் எரிந்தது. தாமஸின் விடாமுயற்சி உலகிற்கே ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அன்று முதல் உலகம் முழுவதும் மின்சார பல்புகளால் பிரகாசமானது.